Hi friends, வணக்கம். வெல்கம் டு தினப்படி சமையல். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஈஸியான ஒரு கீ மைசூர் பா ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு நல்ல கடலை மாவு, ஃப்ரெஷ்ஷான கடலை மாவை எடுத்துக்கோங்க. அதை வெறும் வாணலியில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கடலை மாவு ஏன் சொன்னேன்னா அப்போ தான் அந்த கீ மைசூர் பாவோட டேஸ்ட்டு ரொம்ப அழகாக வரும், டெக்ஸ்டரும் ரொம்ப நல்லா வரும். நல்ல பக்கத்தில் மிஷின் இருந்தால் நீங்களே வீட்டில் வறுத்து எடுத்துன்னு போய் அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா பேக்கெட் வாங்குறதா இருந்தால் நல்ல ஒரு ரீசெண்டாக ஃப்ரெஷ் பேட்சாக வாங்கிக்கோங்க. இது எப்படின்னா நல்ல கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி வாசனை, கடலை மாவு வறுக்கரிச்சே வாசனை நல்லா வரும். அதுதான் அந்த ஸ்டேஜ் இறக்கிறதுக்கு. ஸோ இதை எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கீ மைசூர் பா செய்யறதுக்கு டோட்டலாக 1.5 கப் அளவுக்கு நெய் தேவைப்படும். முதல்ல 1 கப் அளவுக்கு நெய் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல உருகின நெய்யாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஆட் பண்ணுறது ஆவின் நெய் தான். நம்ம இன்றைக்கி பண்ணுற மைசூர் பா பார்த்திங்கன்னா கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் கொடுக்குற மாதிரி நல்ல சாஃப்டாக மெல்ட்டிங் மைசூர் பாவாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு கீ போட்டு பண்ணால் தான் நல்லாயிருக்கும் எண்ணெயை விட. ஸோ இப்போ நல்லா கரைச்சிக்கோங்க. நமக்கு கரண்டியில் சரியாக கரைக்க வரலைன்னா இந்த மாதிரி ஒரு விஸ்க் எடுத்து துளி கூட கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு சைடு வச்சுருங்க. இப்போ அதே பேனில் ஒரு 1லேருந்து 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. ரொம்ப ஸ்வீட் வேணும்னா 1.5 கப் கூட நீங்கள் சர்க்கரை போட்டுக்கலாம். போட்டுட்டு அது முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரைய விட்டுருங்க. சர்க்கரை பாகு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு கம்பி பதம் வந்தால் போகிறோம். ரொம்ப பாகெல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும். மேலே சர்க்கரையோட அழுக்கெல்லாம் வரும். ஸோ அதை அப்படியே எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் கழித்து நமக்கு நல்ல ஒரு கம்பி பதம் அளவுக்கு வருதான்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த மைசூர் பா மைசூர் பாக்கு மாதிரி இருக்காது, நல்லா சாஃப்டாக இருக்கும். முன்ன சொன்னது போல் பழைய காலத்து ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக்கு பார்த்திங்கன்னா நல்லா கரன்னு இருக்கும், மொறுன்னு சாப்பிட்றச்சே. அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலில் இருக்கும். ஸோ இப்போ எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். இது என்னென்னா, இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு அழகாக ஒரு கம்பி பதம் தெரியுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இழுத்தா 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கடலை மாவு கலவையை இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் எந்த ஒரு தப்பும் வராதுங்க. பிகினர்ஸ் கூட ஈஸியாக இந்த மைசூர் பா பண்ணலாம். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த கடலை மாவு நெய்யோடு, அதை அப்படியே இதில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். கை விடாமல் கலரணும். இன்னும் நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு நெய் விடலை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே நெய் மேலே அப்படியே தழும்புது இல்லையா. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த நெய்யெல்லாம் அப்சர்வ் ஆகிருக்கும். அந்த சர்க்கரை பாகு கடலை மாவெல்லாம் சேர்ந்து வந்திருக்கும். அப்போ இன்னொரு 1/2 கப் நெய் நம்ம விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷமாக நம்ம இதை கலரிட்டே இருக்கோம். பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஊற்றின நெய் எல்லாமே இது உறிஞ்சிடுது. ஸோ இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம இன்னும் ஒரு 1/2 கப் நெய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு டோட்டலாக 1.5 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். சில பேர் 2 கப் அளவு கூட ஆட் பண்ணுவாங்க. பட் இது போகிறோம். ரொம்ப அப்புறம் ஒரு மாதிரி இருக்கும் ரொம்ப நெய் ஆட் பண்ணால். ஸோ 1.5 கப் அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இன்னும் ஒரு 3-4 நிமிஷம் நீங்கள் அப்படி கலரிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த விட்ட நெய்யே தெரியாது. அந்தளவுக்கு அப்சர்வ் ஆகி நல்லா சைட்ஸ் எல்லாம் அப்படியே விட்டுண்டு வரும். இப்போ பாருங்கண்ணா, அப்படியே ஒரு கிளறினீங்கன்னா அழகாக நமக்கு ஒட்டாமல் அப்படியே விட்டுண்டு வருது, தெரியுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு க்ரீஸ் பண்ண, அதாவது நெய் தடவின ஒரு பிளேட்டில் இல்லை ட்ரேயில் இதை கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நம்ம ஒரு 1/2 மணி நேரம் கிட்டத்தட்ட நம்ம அதை ஆற விட்டுறணும். உடனே நமக்கு பீஸ் போட வராது. ஸோ 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க. ஒரு ட்ரேயில் கொட்டிட்டு அதை ஈவனாக ஒரு நெய் தடவின ஸ்பூனால் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை அந்த ட்ரேவை டேப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு காற்று போகிற மாதிரி ஒரு நெட்டோ இல்லைனா ஒரு லைட்டான ஒரு பேப்பரோ போட்டு மூடி வச்சுருங்க. 1/2 அன் ஹவர் கழித்து நம்ம பீஸ் போட்டு பார்க்கலாம். இந்த கீ மைசூர் பா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறச்சே தான் இது நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு ரெசிபியில் நான் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.